எவ்ரிவன் வெல்கம் டு மருமகள் கிச்சன். இன்னைக்கு வீடியோ வந்து ஒரு ரேண்டம் vlog. அதில் வந்து இன்ட்ரடக்ஷன் பேசிகிட்டு இருக்கேன். ஒரு சில விஷயங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் ரிப்பீட்டடாக ரிக்வெஸ்ட் பண்ணிட்டே இருந்தீங்க, அதுக்கு வந்து ஆன்சர் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதில் முக்கியமாக வந்து ஜீவனுக்கு இந்த வருஷம் 9th ஆனுவல் எக்ஸாம் வந்து பிப்ரவரி மந்த்தே கம்ப்ளீட் ஆகி 10th போர்ஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நவம்பர் மந்த் வந்து போர்டு எக்ஸாம் சிபிஎஸ்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருந்தேன். கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிடுச்சு, ஆனால் இன்னும் ஸ்கூல் கன்ஃபார்ம் பண்ணாமல் இருக்காங்க. நவம்பரில் இருக்கலாம், இல்லாமலேயும் போகலாம் அப்படின்றாங்க. ஆனால் 10th போர்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணி அது வந்து போயிட்டுருக்குது. ஸோ நிறைய பேர் அதை பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் கேட்டிருந்தீங்க. அதெல்லாம் வந்து நான் ஜீவனையே பேச வைக்கிறேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, இப்போது நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் சாரீ பிஸ்னஸ் சம்மந்தமாக நியூ அரைவல்ஸ் வந்து போஸ்ட் போட்டுகிட்டே இருக்கேன். அதில் நிறைய பேர் வந்து மல்மல் காட்டன் சாரீஸு, பாம்பாம் சாரீஸ்லாம் வந்து கிடைக்கவே மாட்டேங்குது, அதெல்லாம் வந்து கொண்டு வாங்கன்னு நிறைய பேர் ரிப்பீட்டடாக கேட்டே இருந்தீங்க. ஸோ இப்போ சம்மருக்கு தகுந்த மாதிரியான பட்ஜெட் சாரீ கலெக்ஷன்ஸ் வந்து நிறைய ஸ்டாக் வந்திருக்கு. இப்போ தான் நான் அது வீடியோவில் சொல்கிறேன். இவ்வளோ நாள் 6 monthஸில் நான் சொல்லவே இல்லை. ஏன்னா இது வந்து யூனிக்கான கலெக்ஷன்ஸ் வேறு எங்கேயும் அவ்வளோவா கிடைக்கிறது இல்லை. நானே தேடினேன், எனக்கே கிடைக்கல. ஸோ பட்ஜெட்டு அப்படின்னா, இப்போது எங்களோட பொட்டிக்கில் பார்த்தீங்கன்னா 450 rupeesலேருந்து தான் ஸ்டார்டிங் ப்ரைஸே. அதை விட கம்மி ப்ரைஸில் விற்றோம் அப்படின்னா குவாலிட்டியே இருக்காது. ஸோ ப்ரிஃபரன்ஸ் வந்து குவாலிட்டிக்கு கொடுக்குறோம். ஒரு தடவை ஒரு 450 rupeesக்கு சாரீ வாங்கினா கூட அது வாஷிங் மிஷினில் போட்டு துவைச்சாலும் அட்லீஸ்ட் அது 1 or 2 yearsக்காவது நல்லா இருக்கணும். அதை விட கம்மி ப்ரைஸ்லலாம் கொடுத்தா அது வந்து ஒன் டைம் யூஸ் சாரீ மாதிரி இருக்கும். அதனால் ஸோ இப்போதைய கலெக்ஷன் சம்மருக்கு கொண்டு வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா 450 rupeesலேருந்து 850 rupeesக்குள்ள நீங்கள் கேட்ட நல்ல சூப்பரான லினன் காட்டன் சாரீஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா மல்மல் காட்டன், அந்த பாம்பாம் வச்ச மாதிரியான சாரீ கலெக்ஷன்ஸ், ஃபேன்சி காட்டன் சாரீஸ்லாம் வந்து எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் வந்து வந்திருக்கு. ஸோ இன்னொரு விஷயம், பிஸ்னஸ் நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் சாரீ பொட்டிக்கான வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் இருக்கும். வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பர் டு ஆர்டர் அப்படின்னு ஒரு நம்பர் கொடுத்துருப்பேன். அது கண்டிப்பாக என்னோட நம்பர் இல்லை, சரிங்களா? அது வந்து என் ஃப்ரெண்டு பிரசுனா, அவங்க தான் எல்லாமே ஹேண்டில் பண்ணிட்டுருக்காங்க. என்கொயரி, ஆர்டர் எடுக்கிறது, டெஸ்பேட்ச்சு. அவங்களுக்கு தமிழ் தெரியாதனால தமிழில் வர இதெல்லாம் படித்து ரிப்ளை பண்ணுறதுக்கு ஒரு தமிழ் தெரிஞ்ச பொண்ணும் இருக்காங்க. அது பார்லரில் ஒர்க் பண்ணுற பொண்ணு அவங்க. ஸோ இவங்க தான் எல்லாமே பார்த்துக்கிறாங்க. ஸோ சப்போஸ் நீங்கள் வந்து அதாவது நிறைய ஒர்க்கிங் விமன் தான் ஆர்டர்ஸ் கொடுக்கறதா சொல்லிட்டே இருந்தாங்க. அதுவும் என்னை பற்றி கேட்டு டாக்டர்ஸ், அப்புறம் லெக்சரர், ஸ்கூல் டீச்சர்ஸ் நிறைய பேர், ஸ்கூல் பிரின்சிபல், ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. என் ஃப்ரெண்டுகிட்ட வந்து சொல்லி எனக்கு இன்ஃபார்ம் பண்ண சொல்லியிருந்தீங்க. அதுக்கெலாம் தேங்க் பண்ணிக்கிறேன். நல்லபடியாக பிஸ்னஸ்க்கு வந்து செம்மையாக சப்போர்ட் பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ நீங்கள் கேட்ட கலெக்ஷன்ஸ் உங்களுக்காகவே வந்திருக்கு. இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க, விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா ஏற்கனவே எக்கச்சக்கமான குரூப்ஸு, எக்கச்சக்கமான மெம்பர்ஸ் இருக்காங்க, அதனால சொல்கிறேன். அகரா பிராண்டில் போர்ட்டபிள் பிளெண்டர் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் இப்போ சம்மருக்காக. சம்மர் வெக்கேஷனில் ஜீவன் வீட்டில் தான் இருப்பான், கண்டிப்பாக இதை ஒன்று செஞ்சு கொடுக்கணும், அதுக்காக வாங்கினது. இது கூடயே பார்த்திங்கன்னா பேம்ப்ளெட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து என்னெல்லாம் பண்ணலாம் பண்ணக்கூடாது அப்படின்ற ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. இது வந்து 1 year வாரண்டியோடு வருது. எக்ஸ்ட்ரா 6 months வாரண்ட்டி வேணும்னா அந்த QR கோடை வந்து ஸ்கேன் பண்ணிவிட்டு நம்ம டீட்டெயில்ஸ் என்ட்ரு பண்ணோன்னா நமக்கு எக்ஸ்ட்ரா 6 months வாரண்ட்டி வரும். இதுக்கு சார்ஜ் பண்ணுறதுக்கான கேபிள் கொடுத்துருக்காங்க. அது பார்த்திங்கன்னா நம்மளோட மொபைல் சார்ஜரில் நம்ம கனெக்ட் பண்ணி சார்ஜ் போட்டுக்கலாம். கம்ப்ளீட்டாக கிளாஸில் மேக் பண்ணியிருக்காங்க. ஹெவியாக இருக்குது. கீழே வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரியான புஷ் கொடுத்துருக்காங்க. அதனால் பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியான ஒரு ப்ராடக்ட். ஸோ அது வந்த உடனே அன்றைக்கி வந்து ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் ஒரு ஜூஸ், அப்புறம் ஒரு மில்க் ஷேக், அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பனானாவில் வந்து ஒரு ஸ்மூத்தி அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணேன். ஸோ இது எப்படி யூஸ் பண்ணணுன்னு பார்த்திங்கன்னா அந்த ப்ரௌச்சர்லேயே கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து 45 degree ஆங்கிளில் வச்சு தான் இந்த நம்ம பட்டன் வந்து ஆன் பண்ண முடியும். கீழே வந்து ஒரு வெண்ட் கொடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா அந்த சார்ஜர் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்காக. இப்போ 45 degree ஆங்கிளில் வச்சு உங்களுக்கு நான் ஆன் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி அப்சைட் டவுனாக நம்ம பிடிச்சிட்டு 2 தடவை ப்ரெஸ் பண்ணணும். ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணால் ஆன் ஆகும், 2வது தடவை ப்ரெஸ் பண்ணும்போது தான் உள்ளே இருக்கிற பிளேடு வந்து ரொட்டேட் ஆகும். செம்ம ஷார்ப்பான பிளேட்ஸு, நீங்களே இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. வித்தின் செகண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட்டை வந்து ஜூஸ் பண்ணிடுது. ஸ்மூத்தியில் வந்து நட்ஸ்லாம் போட்டிருந்தேன். ஜஸ்ட்டு ஒரு 45 secondsக்குள்ளே ரொம்ப ஈஸியாக இதில் செய்ய முடியுது. இதோட கெப்பாசிட்டி வந்து 450 ml. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் முலாம்பழ ஜூஸ் செய்கிறதுக்காக எடுத்திருக்கேன். முலாம்பழத்து கூட கரும்பு சக்கரை போட்டு செய்கிறேன். ஸோ இது நீங்கள் வந்து ஹரிசாண்டல் பொசிஷனில் வச்சிங்கன்னா ஆன் ஆகாது. அந்த மாதிரி 45 degreeக்கு வந்து நீங்கள் பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா ஆன் பண்ணி
பண்ணி அதுக்கப்புறமா நம்ம வந்து நேராக வச்சுக்கலாம். அந்த மாதிரி தான் வந்து ப்ரொசீஜரே. இது எதனாலன்னு எனக்கு தெரியல. ஸோ அந்த பிளேடுக்கு வந்து பொருட்கள் ஃபஸ்ட்டு படாத மாதிரி நம்ம பிடிச்சிக்கணும். பிளேடு ஒன்ஸ் ரொட்டேட் ஆக ஆரம்பித்ததுக்கப்புறமா நம்ம வந்து நார்மலாக ஸ்ட்ரைட்டாக வச்சு நம்ம இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் கூட இல்லை இந்த முலாம்பழத்தோட ஜூஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இது வந்து போர்ட்டபிள் அப்படின்றதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம எங்கே வேணால் இதை கேரி பண்ணிட்டு போயிட்டு நம்ம எந்த ஜூஸ், மில்க் ஷேக், ப்ரோட்டீன் ஷேக், இந்த மாதிரி ஸ்மூத்தி எது வேணால் நம்ம குடிக்கலாம். அதாவது ஒர்க்கிங் விமன் ஆகட்டும், ஜிம் போகிறவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஜிம் போயிட்டு முடிச்சதுக்கப்புறமா ஒர்க் அவுட் முடிச்சதுக்கப்புறமா ப்ரோட்டீன் ஷேக்லாம் எடுத்துப்பாங்க. அதுக்கு வந்து என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவையோ அதெல்லாம் இதில் போட்டுட்டு ஒரு பேக்கில் எடுத்துகிட்டு போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக அப்போ ப்ரிப்பேர் பண்ணி அப்போவே குடிக்கிறதுக்கு அந்த கான்செப்ட் தான் வந்து போர்ட்டபிள் பிளெண்டர். இது வேலைக்கு போகிறவங்க கூட கொண்டு போய்க்கலாம். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா டயட் இருப்பாங்க. ஸோ ஃப்ரூட் ஜூஸ் மட்டும் எடுக்க நினைக்கிறவங்க பால்லாம் சேர்க்காமல் கூட எடுத்துகிட்டு போகலாம். அடுத்ததாக ஸ்ட்ராபெரி வச்சு மில்க் ஷேக் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா வித்தின் ஒரு 30 செகண்ட்ஸில் ரெடி ஆகிடுச்சு. ஸ்மூத்தி வந்து நம்ம எல்லா ஃப்ரூட்ஸும் மிக்ஸ் பண்ணி கூட செய்யலாம். நான் இன்றைக்கி வந்து வெறும் வாழைப்பழம் மட்டும் எடுத்திருக்கேன். அது கூட வந்து நட்ஸு, கொஞ்சமாக அத்திப்பழம் வந்து சேர்த்துக்கிறேன். அத்திப்பழம் தேனில் ஊற வச்சது இருந்துச்சு. ஸோ குழந்தைங்களுக்கு வந்து ஹெல்த்தியான ஒரு ஸ்மூத்தி கொடுக்கணுன்னா முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, இந்த மாதிரி அத்திப்பழம், தேன் சேர்த்து வாழைப்பழத்து கூட சேர்த்து ஸ்மூத்தியாக செஞ்சு கொடுக்கலாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வெயிட் கெயின் ஆகும் குழந்தைங்களுக்கு. அதுக்காக வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். இதுலேயும் பார்த்திங்கன்னா ஸ்மூத்தின்றனால பால் வந்து இன்னும் கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணியிருக்கணும். பால் கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணி நல்லா அது வந்து அரைச்சதுக்கப்புறமா மறுபடியும் எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது டேஸ்ட்டுக்காக மேலே கொஞ்சம் பாதாம் பருப்பு வந்து கட் பண்ணி தூவியிருக்கேன். ஸோ இந்த 3 ப்ரிப்ரேஷனுமே கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா எனக்கு மேக்ஸிமம் ஒரு 20 மினிட்ஸ் தான் ஆச்சு. ஸோ அது நான் வீடியோ ஷூட் பண்ணிக்கிட்டே செஞ்சனால, வீடியோ ஷூட் பண்ணலைன்னா இன்னுமே கம்மி டைம் தான் ஆகும். வாஷ் பண்ணுறதும் நார்மலாக இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். இல்லை சின்னதாக ஃப்ளாஸ் க்ளீன் பண்ணுறதுக்கு ப்ரஷ் இருக்குது அப்படின்னா அதை யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணலாம். இதை நான் டிமார்ட்டில் வாங்கினது இந்த ப்ரஷ்ஷு. இல்லை நம்ம ஜூஸ் பண்ணும்போது என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணமோ சேம் அதே ப்ரொசீஜர் தான். தண்ணி ஃபில் பண்ணிட்டு ஸ்விட்ச் ஆன் பண்ணி நீங்கள் ரன் பண்ணிட்டீங்கன்னா க்ளீன் ஆகிடும். சார்ஜ் போடும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லைட் ரெட் கலரில் எரியும். சார்ஜ் ஆன உடனே அது வந்து ஒயிட் கலரில் மாறிடும். அப்போ சார்ஜ் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இந்த போர்ட்டபிள் ஜூஸரோட பர்ச்சேஸ் லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அமேசான் பர்ச்சேஸ் லிங்க் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கோங்க. அடுத்ததாக பிகினர்ஸ்க்கான ஒரு மஷ்ரூம் பிரியாணி ரெசிபி வந்து இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஒரு 2 வீக்ஸ் பிஃபோர் பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் விமன் இல்லை ஹோம் மேக்கர்ஸ்க்கும் டைம் மேனேஜ்மெண்ட் அண்ட் மணி சேவிங் டிப்ஸுக்காக வீக்கெண்ட் ப்ரிப்ரேஷன்ஸ் காட்டியிருந்தேன். அந்த வாரம் பார்த்திங்கன்னா சண்டே மத்தியானம் லஞ்சுக்கு மஷ்ரூம் பிரியாணி ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். பட் வீடியோ லென்த்துனால ரெசிபி இன்க்ளூட் பண்ண முடியல. நிறைய பேர் இந்த ரெசிபியை ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க, அதுக்காக காட்டியிருக்கேன். சிம்பிளான ப்ரொசீஜர் தான். மஷ்ரூம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக குக் பண்ணக்கூடிய ஒரு வெஜிடபிள். அப்புறம் விட்டமின் B12 சத்து நிறையா இருக்குது. இஃப் சப்போஸ் பியூர் வெஜிடேரியனாக இருந்தீங்க, விட்டமின் B12 டெஃபிஷியன்சி இருக்குன்னா நீங்கள் வாரத்தில் 2 நாள் மஷ்ரூம் எடுத்துக்கலாம். நார்மலாக நம்ம வந்து பாஸ்மதி அரிசி யூஸ் பண்ணுறதை விட இந்த வீடியோவில் வந்து நான் இந்த அரிசி யூஸ் பண்ணி சீரக சம்பா அரிசி சேர்த்து செஞ்சுருக்கேன். நான் அந்த வீடியோலேயே சொல்லியிருந்தேன், நிறைய டிஷ் கூட வந்து பட்டாணி சேர்த்துக்கோங்க. தக்காளி சாதத்துக்கு பதிலாக தக்காளி பட்டாணி சேர்த்து பிரியாணியாக செய்யுங்க. மஷ்ரூம்னா மஷ்ரூம் கூட பட்டாணி, பன்னீர் சேர்க்குறீங்கன்னா அதுலேயும் பட்டாணி. பிரியாணிக்கு மட்டும் இல்லை, நம்ம கிரேவிக்கெல்லாம் சேர்க்கும் போது நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ ரீசண்டாக ஒரு 2 வீக்ஸாக பார்த்திங்கன்னா நான் எந்த விலாக் போட்டாலும் பெங்களூர்னாலே நீங்கள் தான் ஞாபகம் வரீங்க. பெங்களூரில் வந்து ரொம்ப தண்ணி கஷ்டம்னு ரிப்பீட்டடாக நியூஸ் வருது மேடம். அவ்வளோ பெரிய தண்ணி கஷ்டத்தை நீங்கள் எப்படி சமாளிக்கிறீங்க? பெங்களூரில் தண்ணியே இல்லையாமே அப்படின்னு சொல்லி எவ்வளோ கமெண்ட்ஸுன்றீங்க. மோர் தென் ஒரு 200 கமெண்ட்ஸு, மெயிலு. தண்ணி கஷ்டத்தை பற்றி வீடியோ போடுங்க. எனக்கு வந்து படிச்சுட்டு தண்ணி கஷ்டத்தை பற்றி எப்படி வீடியோ போடுறது அப்படி யோசிச்சுட்டு இருந்தேன். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா மீடியானாவே எந்த ஒரு விஷயத்தையும் எக்ஸாஜரேட் பண்ணி சொன்னால் தான் மக்கள் பார்ப்பாங்க ஆப்வியஸாக. அதனால் தண்ணி கஷ்டம் சம்மர்லன்றது வந்து நார்மலாக எல்லா பக்கமுமே இருக்கிறது தான். அது இவ்வளோ பெரிய விஷயமாக வந்து மீடியா சொல்கிறது எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. நான் 17 இயர்ஸாக பெங்களூரில் இருக்கேன். கல்யாணத்துக்கு முன்னாடியே இங்கே தான் ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ இந்த 17 வருஷத்தில் இந்த வருஷம்தான் பார்த்திங்கன்னா எங்களுக்கு மழை கம்மியாக பெஞ்சுது. அதாவது 2023 வந்து மழை கம்மி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அதனால் அப்போவே நான் நினச்சேன், என்னடா மழையே பெய்யலையே,
சம்மரில் தண்ணி இருக்குமான்னு தெரியலையே. நான் அப்போவே நினச்சேன். அதே மாதிரி தான் மழை கம்மியானதுனால இங்கே வந்து பெங்களூரில் உண்மையாகவே கொஞ்சம் வாட்டர் ப்ராப்ளம் இருக்க தான் செய்யுது. ஆனால் நீங்கள் வந்து நியூஸ் சேனலை பார்க்குற அளவுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இல்லை. ஒரு சில ஏரியாவில் உண்மையாகவே ரொம்ப தண்ணி கஷ்டம் இருக்குது. இப்போ நான் இருக்கிற ஏரியா வந்து சர்ஜாபுரா ரோடு. இங்கே வந்து நிறைய லேக்லாம் இருக்குது. என்னோடய அப்பார்ட்மெண்ட்டில் இப்போ வரைக்கும் அந்த மாதிரி தண்ணி பிரச்சனை எதுவும் ஆகாததுனால எனக்கு இதை பற்றி என்ன வீடியோ போஸ்ட் பண்ணுறதுனே தெரியல. ஆனால் சம்மரில் கொஞ்சம் கான்சியஸாக எப்பவுமே தண்ணி வந்து நான் குறைவாக தான் யூஸ் பண்ணுவேன். சம்மர்ன்றனால இன்னுமே கம்மி பண்ணிட்டேன். அது ஒன்று தான் நான் பண்ண சேஞ்சு. ஸோ தண்ணி கஷ்டத்தை சமாளிக்கிற அளவுக்கு இங்கே எதுவும் இல்லை எனக்கு. பெங்களூரில் எல்லோரும் எப்படி சமாளிக்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா, மற்ற இடத்துலலாம் சம்மரில் தண்ணி ப்ராப்ளம் வரும்போது எல்லோரும் எப்படி சமாளிக்கிறாங்களோ அந்த மாதிரி தான் சமாளிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் ஆன்சர் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஜீவன் என் கூட இருக்கான். ஜீவன் வந்து ரொம்ப இழைச்சி போய் தெரியுவான் கண்டிப்பாக வீடியோவில். அதுக்கு ரீசன் வந்து ஜீவன் என்னை விட ஹைட் ஆகிட்டான். இப்போ நானும் ஜீவனும் சேர்ந்து நடந்தோம் அப்படின்னா அவனுக்கு வந்து நான் அவனை விட ஹைட்டு கம்மியாக இருக்கேன். ஸோ ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். குழந்தைங்க வந்து அதுவும் இந்த ஏஜில் 9th to 10th போகும்போது தான் பாய்ஸ் ஆகட்டும் கேர்ள்ஸ் ஆகட்டும் அந்த ஹைட்டு வருவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா லீனாக தெரியறது சகஜம்தான். இந்த விஷயம் எனக்கு நல்லாவே தெரிஞ்சனால என் பையன் ஒல்லி ஆயிட்டான் அப்படிலாம் நான் எதுவும் கவலைப்படுறது இல்லை. எந்த ஒரு ஹெல்த் இஷ்யூ இல்லாமல் இருந்தால் போதும், அவ்வளோதான் என்னை பொறுத்த வரைக்கும். ரிப்பீட்டடாக அது சொல்லிட்டே இருக்கீங்க, நீங்கள் நல்லா சமைச்சு கொடுங்க அப்படிலாம் சொல்கிறீங்க. சரி, ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம விஷயத்துக்குள்ளே போகலாம். இப்போ 10th போர்ஷன் ஆரம்பிச்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து 10th வந்து ஜீவனுக்கு எப்படி படிக்க வைக்க பிளான் பண்ணியிருக்கீங்க? ஸ்பெஷல் கிளாஸ் ஏதாவது போட போகிறீங்களா? டியூஷன் பற்றியெல்லாம் சொல்லுங்கன்னு கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க. நான் அப்படிலாம் ஒன்றுமே பிளான் பண்ணலன்னு அவங்களுக்கு ரிப்ளை பண்ணியும் வீடியோ ரிக்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 9th நல்லா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கான். நான் டியூஷன்லாம் எதுவுமே போடலை. ஹிந்திக்கு மட்டும் ரொம்ப நாள் முன்னாடி ஆன்லைனில் போட்டிருந்தேன். அது கொரோனா டைமில். அதுக்கப்புறம் அதுவும் இல்லை. அவனே தான் படிச்சுக்கிறான் லாங்குவேஜ் எல்லாம். இப்போது சயின்ஸு மேக்ஸு இதெல்லாம் வந்து எப்படி படிக்கிறேன்னு சொல்லு, ஏன்னா அதுதான் இம்பார்ட்டண்ட். மேத்ஸு என் அப்பா சொல்லி கொடுக்குறாரு. ஸோ மதர் டங் வந்து கன்னடன்றனால தமிழ் இப்படி வருது, சரிங்களா? மேக்ஸ் வந்து அப்பா சொல்லி கொடுக்குறாரு. ஃபிசிக்ஸ் யார் சொல்லி கொடுக்குறா? அது என் அப்பா தான். ஸோ மேக்ஸும் ஃபிசிக்ஸும் அவங்க அப்பா சொல்லி கொடுக்குறாரு. ஏன்னா அவர் இன்ஜினியர்ன்றனால அவரோட சப்ஜெக்ட் அவரு தான் ஃபுல்லாகவே ஹேண்டில் பண்ணிக்கிறாரு. கெமிஸ்ட்ரி யார் சொல்லி கொடுக்குறா? கெமிஸ்ட்ரி அதனால என் அப்பா தான். ஆக்சுவலி ஏதாவது டவுட் இருக்குன்னு கேட்பேன் நான். கெமிஸ்ட்ரி அப்பாவே தானே. அப்புறம் பயாலஜி அது கொஸ்டின்ஸ் நான் தான் படிக்கிறது. ஆமாம் தான், அம்மா ஒன்றுமே சொல்லி கொடுக்கறது இல்லை. ஸோ அது வந்து எதனாலன்னா அம்மா வந்து ரொம்ப ரொம்ப பிஸி. அதான் நல்ல வேலை. ஸோ அதான் மோஸ்ட்லி இந்த யூடியூப் இல்லைன்னா கூட எனக்கு கொஞ்சம் டைம் இருக்கும். அவனே படிச்சுக்கிறான். ஆனால் பயாலஜி மட்டும் நான் வந்து டவுட் இருந்தால் கண்டிப்பாக கேளு, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொன்னாலுமே இல்லை அதெல்லாம் நானே பார்த்துக்கிறேன், அதெல்லாம் எனக்கே தெரியும்னு சொல்லிட்டு வரமாட்டான். அது வந்து அவன் விரும்புறது இல்லை. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் தான் வந்து ஃபுல்லாகவே ஸ்டடீஸ் சம்மந்தமாக எல்லாமே பார்த்துக்கிறாரு. வீக்கெண்ட் வந்து அவருக்கு ஹாலிடேன்றனால சாட்டர்டே சண்டே டைம்ஸில் ஃபுல்லாகவே பார்த்துக்கிறாரு. ஸோ 10th வந்து இப்போதைக்கு நாங்கள் போறியா டியூஷன் ஏதாவது போறியா? ஆன்லைன் ஏதாவது பார்க்குறேன். இப்போ மோஸ்ட்லி நானே படிக்கிறேன். அதான். ஸோ நல்லா தான் மார்க் எடுக்கிறான். அதனால வந்து இப்போதைக்கு டியூஷன் பிளான் எதுவும் இல்லை. அப்புறம் அப்படியே நான் டியூஷன் போட்டாலும் நீங்கள் வந்து கேட்பீங்க நம்பர் கொடுங்க அப்படிலாம். ஆக்சுவலாக லாஸ்ட் டைமே அந்த ஹிந்தி டியூஷனுக்கு வந்து நான் சொல்லியிருந்தேன். ஒரு ஹவருக்கு 1 ஹவருக்கு ஒரு கிளாஸ்க்கு 350 rupees பிஃபோர் 2 years. அப்போ பார்த்தீங்கன்னா அவன் 7th ஸ்டாண்டர்டு தான் அப்படி சார்ஜ் பண்ணிட்டுருந்தாங்க. அது வந்து ஒர்த்தாகவும் இல்லைன்னு நான் சொல்லியுமே எனக்கு வந்து மெயில் அனுப்பிச்சிட்டே இருந்தாங்க ஒரு சப்ஸ்கிரைபர். எனக்கு வந்து அந்த ஆன்லைன் டியூஷன் நம்பர் கொடு அப்படின்ட்டு நான் ரிப்ளை பண்ணலை. அப்புறம் மறுபடியும் கேட்குறாங்க, நீ வந்து வீடியோவில் இந்த மாதிரிலாம் நான் நம்பர் கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன், எனக்கு தெரியும், ஆனாலும் எனக்கு அந்த நம்பர் வேணும் அப்படி கேட்டாங்க. என்னென்னா இந்த மாதிரி ஒரு பர்சனோட நம்பரையோ இல்லை ஒரு நிறுவனத்தையோ நம்ம ரெஃபர் பண்ணும்போது அங்கே ஏதாவது பிரச்சனையாச்சுன்னா அதுக்கு நான் பொறுப்பாவேன் இல்லையா? சப்போஸ் நீங்கள் காசு கட்டிட்டு அவங்க ஏமாற்றிட்டாலோ உங்களுக்கு வந்து அது பிடிக்கலினாலோ அதுக்கும் எங்கிட்ட தான் கம்ப்ளைண்ட் வருவீங்க. நான் வந்து நீங்கள் கேட்குறனால தான் ஹிந்திக்கு மட்டும் டியூஷன் போட்டேன்னு சொன்னேன். ஏன்னா அது கூட நான் வீடியோவில் சொல்லியிருக்க மாட்டேன். இப்போ வீடியோவில் ஏதாவது சொல்லணுன்னாவே ரொம்ப பயமாக இருக்குது. சொன்ன உடனே எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடு, எனக்கு ஃபோன் நம்பர் கொடு, கான்டாக்ட் நம்பர் கொடு, அப்படி ரொம்ப கம்பல் பண்ணுறீங்க.
ஸோ ஏதாவது பிரச்சனையானா அதுக்கு யார் பொறுப்பாவாங்க? நான் அதனாலேயே யாரையும் ரெஃபர் பண்றதில்ல. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, அந்த மாரி எந்த ஒரு ஐடியாவும் இல்ல. உங்க குழந்தைகளுக்கு டியூஷன் போறதா வேண்டாமான்னும் கமெண்ட்ல கேட்குறீங்க. கண்டிப்பா அது எனக்கு எப்படி தெரியும்? ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு மாரி படிப்பாங்க. 10த்துக்கு வந்து அந்த குழந்தைக்கு டியூஷன் வேணுமா? இல்லையான்னு பேரண்ட்ஸ் நீங்க தான் முடிவு பண்ணணும். அவங்க படிக்கிற விதத்த பொறுத்து. ஸோ இத கிளாரிஃபை பண்ணணும்னு நெனச்சேன். 10த் போர்ட் எக்ஸாமுக்கு ஜீவனுக்கு என்ன மாரி பிளான் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டனால, நான் இந்த வீடியோல வந்து இந்த உண்மைய ஃபுல்லா சொல்லியிருக்கேன்.